வணக்கம். ஸ்டாலின் வீட்டில் குவிந்த அமைச்சர்கள், ஒட்டுமொத்த பதவியும் பறிபோகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காலை 7 மணி முதல் திமுக ஒட்டுமொத்த பதவிகளையும் ஒவ்வொரு அமைச்சர்களாக இழக்க நேரிடும். மாலை 7 மணி அளவில் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்ப வேண்டும், தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பிக்கும் என்று சமூக வலைதளங்கள் முழுவதும் பதிவுகள் வைரலாக பரவி வருகிறது. மேலும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் சூழ்ந்துள்ளதாகவும், அங்கு டெக்கரேஷன்கள் தற்பொழுது ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைமை அலுவலகம் முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. பதவி ஸ்டாலினிடம் பறிக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அமைச்சர்கள், திமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் ஸ்டாலினை சுற்றியே நிற்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் அடுத்து வரக்கூடிய 48 நிமிடங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாகவே அமையும். தபால் ஓட்டுகளிலே ஸ்டாலின் பின்னடைவை சந்திப்பார். ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுக தோல்வியை தழுவதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள். தொகுதி நிதியே முழுமையாக தொகுதி மக்களுக்கு செலவு செய்யாதது. ஒரு தொகுதிக்கு 5 கோடி ஒரு வருடம் ஒதுக்கீடு செய்யப்படும். 5 வருடங்களில் சுமார் 25 கோடி வரை ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுக அதை ஊழல் செய்திருப்பதான குற்றச்சாட்டுகள். 2வது, மக்களை ஏளனமாக பார்த்தது. 3வது, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியது. அதிலும் திமுகவின் அமைச்சர்கள் பெண்களை இழிவாகவும் ஓசி என்று அவமானப்படுத்தும் விதமாக பொதுவெளியில் பேசியது. அமைச்சர்கள் என்றால் மன்னர்கள் போல் அவர்கள் நினைத்து மக்களை ஏளனமாக நினைப்பது. உண்மையான மன்னர்கள் மக்கள்தான். அவர்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுக்களும் தான் உங்களை அந்த அதிகாரத்தை செயல்படுத்த தூண்டுகிறது. ஆனால் இனியும் திமுக ஆட்சியை அமைக்காது என்ற தகவலும், எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெறுமா என்ற ஒரு கருத்து கணிப்புகளில் பின்னடைவை தான் சந்திக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிர்ச்சியில் ஸ்டாலினை சுற்றி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் சூழ்ந்துள்ளனர். என்ன செய்வதென்று தெரியாமல், ஒருவேளை திமுக முழுவதுமாக தோல்வியை தழுவினால் IAS IPS அதிகாரிகளை எடப்பாடி மாற்றுவார். இது ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரை சுற்றியுள்ள அமைச்சர்களுக்கும் இன்னமும் பல பிரச்சனைகளை அது உருவாக்கும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கைக்கு மிக எளிமையாகவும் பார்க்கப்படும். நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைய வேண்டுமா, தோல்வியடைய வேண்டுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.